எது உங்கள இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததோ, அது அடுத்த இடத்திற்கு அழைத்து போகாது. போகாது அப்ப சார். 20ல நீங்க லேர்ன் பண்ண, 25ல லேர்ன் பண்ண ஒரு விஷயத்த எதெல்லாம் லேட்டர் அன்லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க? இதெல்லாம் தப்பு. இது செய்யக்கூடாது. எதுவெல்லாம் உங்களுடைய அனுபவத்தில் செய்யக்கூடாது என்று கண்டடைந்தீர்கள்? ஏன்னா எது செய்யக்கூடாதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு ம். இப்போ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுல ஒரு அன்ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணியிருப்போம். ஒரு கமிட்மெண்ட் இல்லாம ஒர்க் பண்ணியிருப்போம். கமிட்மெண்ட் இருந்திருக்கும். பட் இந்த கமிட்மெண்ட் இப்படி இந்த ப்ராசஸ் இப்படி போணும். பீப்பிள் நமக்கு வந்து இப்படி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது. மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாது. ப்ரீ சேல்ஸ் என்னன்னு தெரியாது. சேல்ஸ் என்னன்னு தெரியாது. சிஆர்எம், ஃபினான்ஸ் இது எல்லாமே தெரியாது. ஆஸ் அ ஃபவுண்டரா நம்ம நினைச்சிருப்போம் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணுன்ட்டு. ம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு தெரியும். ஒரு ஸ்டேஜ்க்கு போனதுக்கப்புறம் நம்ம குரோ ஆக மாட்டேங்கிறோமேன்னு ஒரு ஃபீல் வரும். தேர் யூ ஹேவ் டூ டிசைட் தட் வி ஹேவ் டூ மேக் டெலிகேஷன்ஸ். யூ ஹேவ் டூ பிரிங் நம்ம செகண்ட் இன் கமாண்ட் பீப்பிள டெவலப் பண்ணணும் சார். நமக்கு ம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் விபி, சேல்ஸ் விபி, சிஆர்எம் ஹெட், ஃபைனான்ஸ் ஹெட் இப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டு, நம்மளோட விஷன அவங்களுக்கு உட்கார வச்சு கிளாரிட்டியோட சொல்லணும். ம். திஸ் இஸ் வாட் நான் உங்கட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். உங்கட்ட இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்கு. இந்த ரிசல்ட் குடுக்க தான் வரீங்க. அப்படின்னு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, நமக்கு வந்து கரெக்ட்டான அவுட்புட் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். கரெக்ட்டான அவுட்புட் நம்ம ஒருத்தருக்கு குடுத்துட்டு இருக்கும்போது, நமக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட அவுட்புட் இந்த 1 ஹவர் ஆஃப் அவருக்கு நமக்கு ஒரு ரூ. 1000 சம்பாரிச்சுட்டு இருக்கோம் இந்த கம்பெனிலனா, 10 பேர் சேர்ந்து எஃபோர்ட் போடும்போது, அதே 1 மணி நேரத்தில ரூ. 1,00,000 கிடைக்கும் நமக்கு. ஸோ வென் யூ ஸ்டார்ட் டெலிகேட்டிங், யூ ஸ்டார்ட் குரோயிங். ஆனா இந்த நம்பிக்கை எப்படி பெறுவது? ஏன்னா, பெரும்பாலும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, செகண்ட் லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர பணியமர்த்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஆக்சுவலா பார்த்தா செலவு பிடிக்கிற விஷயம். ஆனா, இந்த செலவ நான் செஞ்சா, தனியாக நான் சம்பாதிக்கிற 1000 1,00,000மாக மாறும்ங்கிற நம்பிக்கை எந்த அடிப்படையிலிருந்து வருகிறது? ஏன்னா, அங்க தான் பதட்டம் இருக்கு. ஏற்கனவே நான் வந்து ஒரு போட்ட காச எடுக்க முடியாம நான் தடுமாறிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் வளரணும்னா, மறுபடியும் செலவு பண்ணணும். இந்த மன நெருக்கடியை எப்படி கடப்பது? நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னாங்க, அதாவது கம்பெனில டீம் சேர்த்துறதும், மார்க்கெட்டிங் பண்றதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு நெனச்சுக்கிறாங்க. இட்ஸ் ம். நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஒவ்வொரு டீம் மெம்பர் இன்கிரீஸ் ஆகுறது இட்ஸ் அ இன்வெஸ்ட்மென்ட். வென் யூ இன்வெஸ்ட் ஆன் சம்படி யூ கெட் ரிட்டர்ன்ஸ். ம். தனியே நம்ம இன்வெஸ்ட்டே பண்ணாம எப்படி நம்ம குரோ பண்ண முடியும்? ஸோ டீம் சேலரி இஸ் நெவர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட்.